அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும்? அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். சென்னையில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு. அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சிமெண்ட் ஆலைகளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டால் 15 லட்சம் மக்கள் பாதிப்பு. அரியலூரில் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கூட்ட நெரிசல். பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. முழுமையான விசாரணை நடத்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. கோயில் கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஆந்திர கோயில் நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு. காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. வங்கக்கடலில் ஞாயிற்றுக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வெற்றியே காணாதவர் இபிஎஸ் என்றும் செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக பணியாற்றினேன். அதிமுக ஒருங்கிணைய 6 பேர் பேசியும் யாரையும் பார்க்கவில்லை என இபிஎஸ் பேட்டியளித்ததாக செங்கோட்டையன் புகார். திமுகவின் A1ஆக இபிஎஸ் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இபிஎஸ்ஸின் திமுக பி டீம் என்ற கருத்துக்கு செங்கோட்டையன் பதிலடி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன்? இபிஎஸ் எப்படி முதல்வரானார் என அனைவருக்கும் தெரியும் என்றும் செங்கோட்டையன் கருத்து. துரோகம் என்பதற்கான நொபேல் பரிசை இபிஎஸ்க்கு அளிக்கலாம். அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ் என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக மூத்த தலைவர்களுடன் கலந்து பேசி கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக கூறுவது தவறு. அவரை எந்த எம்எல்ஏ ஆதரித்தார் என்றும் இபிஎஸ் கேள்வி. ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாசித்து காட்டி இபிஎஸ் பேட்டி. திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விரும்புகிறார்கள். குற்றவாளி சசிகலா என்று 2017ஆம் ஆண்டில் கூறியவர் பன்னீர்செல்வம் எனவும் இபிஎஸ் தடாலடி.
திமுகவின் உண்மையான பி டீம் எடப்பாடி பழனிசாமி தான் 2026 தேர்தலில் மோசமான தோல்வியை சந்திப்பார் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. சிறையில் இருந்த சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி. இபிஎஸ்க்கு சுயநலம்தான் முக்கியம் என டிடிவி தினகரன் பாய்ச்சல். செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது. அதிமுக ஸ்டெடியாக இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. தங்களுக்கு முகவரி தந்த இயக்கத்தை செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சிதைக்க முயற்சிக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. இன்னும் 140 நாட்களே இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. வாக்குரிமையே பறிபோகும் அபாயத்தை நம் தலைவர்கள் அப்போதே சுட்டிக்காட்டியதாகவும் கருத்து. பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 16வது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். 15 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியும் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என அதிகாரியிடம் கிராம மக்கள் வாக்குவாதம். எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல. டெல்லியைச் சேர்ந்தவர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. $87 புதிய அவசர கால ஊர்தி சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாலை மற்றும் மேம்பாலங்களையும் திறந்து வைத்தார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம், 2026 ஆட்சி அமைப்போம் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சூளுரை. மதுரை ஆதீனத்திடம் 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே 19 வயது இளம்பெண் 40 பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை. தாய் தந்தை இல்லாத விரக்தியில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சோகம். சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களால் 197 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அழிப்பு. மொத்தம் 1023 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் எரித்து அழித்தனர். நெல்லை மாவட்டம் கொக்கிரக்குளம் அருகே 17 வயது பள்ளி மாணவன் கார் ஓட்டியதால் பரபரப்பு. காரை பறிமுதல் செய்த போலீசார் மாணவனின் தந்தையை அதிரடியாக கைது செய்தனர். விருதுநகர் அருகே தோட்டத்தில் சட்டவிரோதமாக போடப்பட்ட மின் வேலியில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. உடலை கிணற்றில் வீசிய தோட்ட உரிமையாளர் போலீசாருக்கு பயந்து தூக்கிட்டு தற்கொலை. விருதுநகரில் அரசு ஒப்பந்த பணி தருவதாக கூறி குவாரி அதிபரிடம் 55 லட்சம் ரூபாய் மோசடி. போலி வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 4 பேர் அதிரடி கைது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வேன் கவிழ்ந்து விபத்து. 18 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.
பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பட்டாளத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். குப்பைகளை பெருக்கி போராட்டம் நடத்தியவர்கள் வலுக்கட்டாயமாக கைது. கோவையில் குறைந்த விலைக்கு 100 சவரன் தங்கம் தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி. வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயம். தமிழகத்தில் உள்ள யானை வழித்தடங்கள் தொடர்பான இறுதி அறிக்கை பிப்ரவரி மாதம் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை விளக்கம். கோவை மாவட்டம் வால்பாறையில் அமலுக்கு வந்தது இ-பாஸ் நடைமுறை. பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துச் செல்லவும் தடை. கோவை ஆனைக்கட்டியில் ரெசார்ட்டுகள் உரிய உரிமங்களுடன் செயல்படுகின்றனவா? ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரிப்பு. வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலை மோதியதால் வியாபாரிகள் மிக்க மகிழ்ச்சி. புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தீவிர வறுமையில் இருந்து விடுபட்ட மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. கேரள மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. கிழக்காப்பிரிக்க நாடான டான்சானியாவில் தேர்தல் முடிவை எதிர்த்து கலவரம். போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு. வன்முறையில் 700 பேர் பலி. இரட்டையர் டென்னிஸ் போட்டிகளில் உலகின் முதல்நிலை வீரரான இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஓய்வு. 44 வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற உலகின் வயதான வீரர் என்ற சாதனையையும் படைத்தவர் ஓய்வு அறிவிப்பு.